இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா முழுமை காட்சி, அதாவது புலன் காட்சியை முறைப்படுத்தக்கூடிய நியதிகள் என்ன, முழுமை காட்சினா என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். புலன் காட்சியை முறைப்படுத்தக்கூடிய நியதிகள் என்னென்ன அப்படின்னா முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடுமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. இந்த விதிகளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதில் பெருசாக இதுவரை கேள்வி வரல. ஆனால் முழுமை காட்சியை பற்றி நம்ம படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. முழுமை காட்சினா என்னென்னா ஒரு பொருளை முழுசாக பார்க்கணும். அது என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் சைக்கிள் பற்றி சொல்லு அப்படின்னா, சைக்கிள்னால் என்னது, சைக்கிளை நீ எப்படி பார்ப்ப, உடனே பெல்லு சக்கரம், பெடலு, ஹேண்ட்பரு இப்படி தான் சொல்லக்கூடாது. ஒரு சைக்கிள்னால் முழுசாக பெல்லுலேருந்து, டயர்லேருந்து, ஹேண்ட்பர்லேருந்து, லைட்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து முழுமையான காட்சியை ஞாபகப்படுத்தி சொல்லணும். இதுதான் முழுமை காட்சி. ஸோ முழுமை காட்சியை பற்றி, அந்த கொள்கையை பற்றி சொன்னவர் யாருன்னா கெஸ்டால்ட். சும்மா முழுமை காட்சினா கெஸ் பண்ணக்கூடாது, கெஸ்டால்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சில சமயத்தில் மூட்டை விதின்னு என்னென்னு கேட்கலாம். மூட்டை விதி அப்படின்னா, இப்போ ஒரு முக்கோணம் போடுறோன்னு வச்சுங்களேன், முக்கோணத்தோட 3 பக்கத்துலேயும் கொஞ்சம் கேப் விட்டு போடுறோம். கொஞ்சோண்டு கேப் கீழே மேலே இந்த சைட்லன்னு. ஆனால் அந்த எட்டேந்து பார்க்கும்போது இது என்னன்னு கேட்டால் 3 லைன் நம்ம சொல்ல மாட்டோம், இது முக்கோணம்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா அந்த கேப்பை நம்மளே மனசில் ஃபில் பண்ணிக்கிட்டு அதை முக்கோணமாக இருக்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது மீதி உள்ள அந்த இடத்தையும் நம்ம என்னது மூட்டி அதை கம்ப்ளீட் பண்ணி சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் மூட்டை விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி பார்க்கும்போது அந்த இந்த விஷயத்தில் உள்ள தவறு கூட நமக்கு பளிச்சுன்னு தெரியாது. அதான் சொல்லுவோம், அதை நம்மளே மனசுக்குள்ள திருத்தி அதை நம்ம படிச்சிருவோம். சில சமயத்தில் தப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம படிக்கும்போது படிப்புக்குள்ள இதான் அவன் எழுத சொல்ல வர்றான் அல்லது எழுதியிருக்கான்னு. ஸோ அதுக்கு தான் மூட்டை விதின்னு பேர். அடுத்து இலூஷன்னா திரிபு காட்சி. அப்படி என்னென்னா ஒரு விஷயத்தை திரித்து சொல்கிறது. அதாவது ஒரு கயிறை தொட்டுட்டு பாம்புங்கிறது, நைட் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா கிணத்துல கைத்தை மிச்சிட்டு பாம்புன்னு கத்துறது, இது எல்லாமே திரிச்சு சொல்கிறது. கைத்தை இப்படி பாம்புன்னு திரிச்சு சொல்கிற பாருங்க, அதுதான் திரிபு காட்சி. இதே இல்பொருள் காட்சி அப்படின்னா ஹாலோசினேஷன் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி சொல்கிறது. அப்படியே ரோட்டில் காரில் போகிறது இல்லை வேகமாக போகிறது, நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி கிடையாது, வெயிலோட தாக்கம். அது இப்போ நமக்கு என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா பிரம்மை மனசு உணரக்கூடிய தன்மை இருக்குது பாருங்க, அதுதான் இல்பொருள் காட்சி, ஹாலோசினேஷன் அப்படிங்கிறது. புளிய மரத்தில் பேய் ஆடுற மாதிரி சொல்கிறது, இப்போ நைட்டு பேய் சலங்கை கட்டி ஓடுதுன்னு சொல்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்பொருள் காட்சியில் வரக்கூடியது, இல்லாத ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா நினைவின் வகைகள் கேட்கலாம். நினைவை பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம நினைவுனா என்ன அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் கற்கிறோமோ அதை மனசில் இருத்தி திரும்ப திரும்ப தேவைப்படும் போது அதை ஞாபகம் வச்சு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் நினைவுத்தல் அப்படின்னு பேர். அதாவது என்னென்ன படிக்கிறோமோ அதை மனசில் நிறுத்தி வச்சு தேவைப்படுறப்ப அதை கொண்டு வரக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் நினைவிருத்தல்னு பேர், அந்த மெமரின்னு பேர். ஸோ அந்த மெமரிங்கிறது ரொம்ப முக்கியமான சொல்கிறோம். நினைவு கூறுதலுங்கிறது கற்றவற்றை எல்லாத்தையுமே நினைவுறுத்தி தேவைப்படுறப்ப கொண்டு வர்றது. இப்போ இந்த நினைவை பொறுத்தளவுக்கு என்னென்னா எப்படி நமக்கு இது வகையாக இருக்குது, என்னென்ன விஷயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவோட வகைன்னா 3 தான். ஒன்று புலன் அறிவு நினைவு, அதாவது புலன்களை பயன்படுத்தி நினைவு வச்சுக்கிறது தான் புலன் அறிவு நினைவு. 2வது ரொம்ப ஈஸி, குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி, அப்படி சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக மறக்கக்கூடிய நிலையில் இருக்கும். நீண்ட கால நினைவுங்கிறது ரொம்ப நாளைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கூடியது தான் நீண்ட கால நினைவு. ஷார்ட் டேர்ம் மெமரி ஃபஸ்ட்டு பார்க்கும். அதாவது என்னென்னா ஏதாவது அண்மையில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம், அதாவது கொஞ்சம் நேரம், ஒரு 20 நொடி ஞாபகம் வச்சுக்கிறது அல்லது ரொம்ப குறுகிய நேரம் ஞாபகம் வச்சுக்கிறது. யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா தொலைபேசியில் ஃபோனில் அழைக்கிறதுக்காக தொலைபேசி எண்ணை அப்படியே பார்த்து ஃபோன் பண்ணுறது. இப்போ பேசினதுக்கப்புறம் அவர் நம்பரை நம்ம நினைவில் இருக்காது, நினைவில் வைக்கணும் அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் ஷார்ட் டேர்ம் மெமரி. ஓகேவா? யார்கிட்ட பேசணுங்கிறது ஞாபகம் இருக்கிறது, என்ன நம்பர் போனது அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. கொஞ்ச நேரத்தில் யார்கிட்ட பேசணுங்கிறதுக்கும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தேவையில்லைனா மறக்கக்கூடிய சூழல் இருக்கும். இதெல்லாம் எஸ்டிஎம், ஷார்ட் டேர்ம் மெமரி. சரி சார், லாங் டேர்ம் மெமரினா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் ஒற்றை உலகு, இது ஃபஸ்ட்டு உள்ள திருக்குறளில் முத குறள் சின்ன வயசில் படிச்சு என்ன ஞாபகம் இருக்குது. அப்போ திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறது, வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுறது, பெருக்கல் வாய்ப்பாடு வகுத்தல், இந்த மாதிரி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறது, கவிதை, நண்பர் வீட்டு தொலைபேசி, நம்மளுடைய உறவினர்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஒரு திருமண நாள், அப்புறம் பிறந்த நாள், இதெல்லாமே ஞாபகம் வச்சுட்டு பாருங்க. இதெல்லாம் எல்டிஎம், லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது. இப்போ நமக்கு சினிமாவில் நம்ம டிவியில் கூட வரும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிக்சரை காட்டி மீதி அதில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எத்தனை பொருள் இருக்குது சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி இருக்குன்னா கூட நம்மளால் ஓரளவு தான் நம்மளுக்கு சொல்ல முடியுதுன்னா
அதுக்கு பேர் மெமரி ஸ்பேன், அதாவது நினைவு வீச்சுன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 பொருளை காட்டுறாங்க, நமக்கு வந்து ஒரு 2 பொருள் தான் சொல்ல முடியுதுன்னா அந்த 2 பொருள் சொல்கிற அளவுக்கு தான் நமக்கு நினைவு வீச்சு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நல்ல மெமரியோட இயல்பு என்ன, சிறந்த நினைவோட இயல்பு என்னென்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மெமரி இருக்குன்னா ரேப்பிடிட்டி இருக்கும், விரைவாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு பழைய அனுபவம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஏதாவது முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தெரியுமான்னு யாராவது கேட்குறீங்கன்னா டக்குன்னு ஞாபகப்படுத்தி கொண்டாடுறாங்கன்னா அதுதான் ரேப்பிடிட்டி, விரைவு அப்படிங்கிறாங்க. அக்யூரசி இருக்கும், துல்லியமாக இருக்கும். லென்த் ஆஃப் டைமு, கால அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாக கொண்டாடக்கூடிய தன்மை இருக்கும். எளிதாக வந்து நம்ம கேட்குற விஷயத்தை வெளிக்கொண்டாடக்கூடிய தன்மை இருக்கும். பொருத்தமான விஷயத்தை டக்குன்னு கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மெமரிக்குள்ளே எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். அப்போ நல்ல மெமரி ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா என்னென்ன விஷயம்னா, விரைவாக இருக்கும்பாங்க, ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க, சீக்கிரமாக கால அளவு சொல்லுவாங்க, எளிதாக பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக சொல்லுவாங்க, பொருத்தமான விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ விரைவு, துல்லியம், கால அளவு, எளிதாக வெளிக்கொணர்றது பொருத்தமான விஷயம். இதுதான் மெமரியோட அந்த நல்ல இயல்பு. தேங்க்யூ ஸோ மச்.